ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். அப்படி என்ன முக்கியமான ஜோதிட விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஜோதிடங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு ஜோதிட விஷயங்க. ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நல்லது செய்கிறதும் சரி, கெட்டது செய்கிறதும் சரி, ஒரு கிரகத்துக்கு மட்டும் அதிக பங்கு இருக்குது. நவக்கிரகங்கள்னாவே ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொன்றும் செய்யும். அதில் அதிகமாக செய்கிறது வச்சு செய்கிறது யாருன்னா சனி தான். சனின்னு சொன்னாவே எல்லாருக்குமே ஒரு விதமான பயம் வந்துடும். ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் சனி ஒருவரை எப்படி வேணாலும் செய்வார். நல்லா இருக்கிற வாழ்க்கையில் கும்மி அடிச்சுட்டு போயிடுவார். கும்மி அடிச்சுட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை நல்லாவும் மாற்றுவார். அந்த பவர் சனிகிட்ட இருக்குது. ஒரு நொடி பொழுதில் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணக்கூடிய சக்தி சனிக்கிட்ட இருக்குது. அப்பேற்பட்ட சனி புது வருடத்தில் உங்கள் ராசிக்கு என்ன பண்ண போகிறாருங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் ராசிக்கு புது வருடத்தில் சனி சப்போர்ட்டாக இருப்பாரா இல்லை பாதகமாக இருப்பாராங்கிறத கிளியராக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சனி என்ன செய்வார் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா புது வருடம் உங்களுக்கு சூப்பராக அமையும். இல்லைனா இந்த வருடம் போல் புது வருடம் உங்களுக்கு கஷ்டமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி கஷ்டம் இல்லாமல் இருக்கணும்னா சனியை நாம் சமாளித்தாவே போதும். சனினால் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு சில விஷயங்கள் செய்தாவே நம்ம புது வருடத்தை இனிமையாக கடந்துடலாம். ஸோ புது வருடம் இனிமையாக நமக்கு அமையுமா அமையாதாங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன். சுழற்றி அடிக்கிற மாதிரி சனி எப்பயுமே சுழண்டு சுழண்டு நமக்கு ஏதாவது ஒரு சில விஷயத்தை செய்துக்கிட்டே இருப்பார். அவருடைய ஆட்டம் ஆரம்பமாகிறதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே பயங்கரமாக தான் இருக்கும். ஸோ அதனால் சனி என்ன மாதிரியான பலனை தருவார், அதற்கு நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கடகராசிக்காரங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 10 நிமிஷம் பாருங்கள். உங்கள் வாழ்க்கைக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்க மாட்டிங்களா? கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க, என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். சினிமா துறையில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சனியினால் புது வருடம் நல்ல காலமாக அமைய போகுது. சிற்ப தொழில் செய்கிறவங்களுக்கும் சிறந்த வாய்ப்புகள் பெறுவது மாதிரி சூழ்நிலை அமைய போகுது. ஸோ இந்த 2 துறையில் இருக்கிறவங்களுக்கும் தான் புது வருடம் சனினால் யோகமான பலன் அதிகமாக கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த 2 துறையில் இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சின்ன வாய்ப்போ பெரிய வாய்ப்போ வாய்ப்பு வரதை பயன்படுத்தி முன்னேறுவதற்கு மட்டும் முயற்சி பண்ணுங்க. அப்புறம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டிலிருந்து சனினால் செல்வம் மற்றும் செல்வாக்கு நிறைய கிடைக்கும். இந்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கிற மாதிரி சனி உங்களுக்கு வருட தொடக்கத்தில் 3வது இடத்துல இருக்கிறாரு. அதுவும் 3வது இடத்துல கேதுவோடு பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் லாபஸ்தானத்தில் குரு, அஷ்டம சனி, ராசி அதிபதி 6ஆம் இடம், இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்குது. இந்த கிரக அமைப்புகள் வருடத்துடைய முதல் பாதையில், அப்புறம் வருடத்துடைய பாதிக்கு மேலே குரு விரயஸ்தானத்துலேயும், சனி அப்புறம் 9வது இடத்திற்கும் கூட ராகுவும் 8வது இடத்திற்கு கேதுவும் 2வது இடத்துக்கு மாறுறாங்க. இந்த மாதிரியான கிரக மாற்றங்களும் சனி கொடுக்க போகிறாரு. ஸோ இந்த நாளை கடகராசிக்காரங்க நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி அடைவீங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கு செல்வாக்கு இதெல்லாம் சனினால் கிடைக்கிறது போல் பின்னாடி சனி மாறுறதுனாலையும் உங்களுடைய செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி அடைவீங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கடகராசிக்காரங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிம்மதியாக இருக்கலாம். அப்புறம் மனதை ஒருமுகப்படுத்துங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக முடிக்கிறதுக்கு ஆற்றல் அப்போ தான் சனினால் ஏற்படும். அதனால் மனதை ஒருமுகப்படுத்தி தீர்க்கமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செயல்படுங்க. குடும்ப உறுப்பினர்களிடையே சில கருத்து வேறுபாடுகள் சனி ஏற்படுத்துவார். ஆனால் அப்படி ஏற்படுத்தும் போது அதை சுமூகமாக தீர்த்து வைக்கிறது நீங்கள் பொறுமையாக இருந்தால் நடக்கும். ஸோ சனினால் கருத்து வேறுபாடு ஏற்படும். நீங்கள் பொறுமையாக இருந்தால் தீர்த்து கொள்ளலாம். அதனால் பொறுமையாக இருங்க. அப்புறம் சொந்த பந்தங்கள் உங்களுடைய ஆலோசனைகளை நாடி வருவாங்க. ஒரு சிலர்லாம் உத்தியோக சார்பாக வெளியூருக்கு சென்று சில காலம் தங்கி இருக்கிற மாதிரி சூழ்நிலை வரும்.
கடகராசிக்காரங்க இப்போ குடும்பத்தை விட்டு கொஞ்ச நாள் பிரியிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலையை ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்கு நீங்கள் கொஞ்ச நாள் உத்தியோகத்துக்காக வெளியில் இருக்கும்போது அவசரப்பட வேண்டாம். ரொம்ப பொறுமையாக இருக்க ட்ரை பண்ணுங்க. அப்புறம் பூர்வீக சொத்துக்கள் உள்ள சிக்கல்கள் விலகும். கணவன் மனைவி உறவுல கூட சுமூகமான போக்கு ஏற்படும். சிரமப்படக்கூடிய உறவினர்களுக்கு நீங்கள் பொருளாதார ரீதியாக ஆதரவு அளிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அப்படி ஆதரவு அளிக்கும் போது அந்த ஆதரவுனால உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் இல்லைன்னா பண்ணுங்க. நஷ்டமாக இருந்தால் அதை பண்ணாதீங்க. அப்புறம் குடும்ப உறுப்பினர்களுக்கு சில ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டு வைத்தியம் மூலம் குணமடையும். அப்புறம் உங்களுடைய பேச்சுக்கு சமூகத்தில் மதிப்பு ஏற்படும். கடன் பிரச்சனைகள் அகலும். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொருளாதார வரவு திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு திடீர் தனவரவு ஏற்படும். பெண்கள் கூட சுய தொழில் செய்யக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுங்க. பலருக்கும் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். பலரும் நீங்கள் மெனிக்யூர், பெடிக்யூர், அப்புறம் ஹேர் ட்ரெஸ்ஸிங் உள்ளிட்ட அழகு சாதன பயிற்சிகள் மேற்று உற்சாகமாக சுய தொழிலில் இறங்கி சாதிப்பதற்கும் பெண்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பெண்கள் கடகராசிக்காரங்க பயன்படுத்திக்குங்க. குடும்பம் பொருளாதார ரீதியாக சனினால் புது வருடத்தில் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்குங்க. அதுக்கப்புறமா பர்னிச்சர், ஆடம்பர பொருட்கள், வேளாண் விளைபொருள் ஆகிய தொழில் செய்பவர்கள் உங்களுக்கு சனினால் புதிய வருடம் நல்ல லாபம் உண்டு. தொழில் அதிபதிகள் சமூக அந்தஸ்து மிக்க விருதுகளை பெறுவதற்கும் சனி ஏதாவது சில விஷயங்களை செய்வார். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும். அப்புறம் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறந்த காலகட்டமாக புது வருடம் அமையும். ஏன்னா சனி 9வது இடத்துல மாறும்போது தொழிலில் உச்சத்தை தொடணுங்கிறது விதி. அதனால் சனினால் இந்த மாதிரியான உச்ச பலனை கடகராசிக்காரங்க அனுபவிக்க போகிறீங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு குடும்பத்தார் விருப்பப்படி குழந்தைகளோடு சுற்றுலா சென்று மகிழ்ச்சியாக இருங்க. உங்களுடைய தனித்திறமை காரணமாக பணியிடத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். உங்களுடைய தனித்திறமை காரணமாக பணியிடத்தில் முக்கியத்துவம் உங்களுக்கு அதிகரிக்கும். அப்புறம் பிள்ளைகள் கல்வி விஷயத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். இல்லைனா கண்டிப்பாக பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ உத்தியோகத்துலேயும் தொழிலையும் சரி சனினால் உங்களுக்கு புது வருடம் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னது போல் சனினால் உங்களுக்கு யோகம் அதிகமாக இருக்குது. அதனால் புது புது வாய்ப்புகள் உடனுக்குடனே கிடைத்து மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி சூழ்நிலையானது அமையுது. அப்புறம் சக கலைஞர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கலைஞர்கள் உங்களுக்கு சமூக மதிப்புமிக்க விருதுகள் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய விருதுகள்லாம் சனினால் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். சினிமா துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல காலமாக சனி இருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் சிற்ப தொழில் செய்பவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் நிறைய பெறுவீங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சனினால் ஜாக்பாட் அடிக்க போகுது. அப்புறம் சிவில் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், மெக்கானிக்கல் பிரிவை சேர்ந்த மாணவர்கள் கல்வியில் சாதனை படைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பள்ளி மாணவர்கள் எதிர்கால நலனுக்காக பிளான் பண்ணி செயல்படணும். மேற்படிப்பு படிக்கக்கூடிய விரும்ப மாணவர்கள் பொருளாதார வசதி கிடைக்கும். ஸோ சனினால் மாணவர்களுக்கும் அதிர்ஷ்டம்தான். ஸோ சனினால் கலையில் கல்வியில் இருக்கிறவங்களுக்கு சூப்பரான பலன்கள் புதிய ஆண்டில் கிடைக்க போகுது. ஆக மொத்தம் கடகராசிக்காரங்களுக்கு சனினால் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ண பலனை நீங்கள் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப உங்கள் துறையில் உங்களுடைய செயல்களில் நடந்துக்குங்க. உங்களுக்கு சனினால் இன்னும் கூடுதல் நன்மை பெற முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய சமயத்தில் உங்கள் ஆன்மீக குருமார்களிடம் பாடம் சொல்லி தந்த ஆசைகளிடம் ஆலோசனை பெற்று செயல்பட்டிங்கன்னா நல்லது. அப்படி இல்லைன்னா ஜென்ம நட்சத்திரத்தன்று உங்களுடைய குலதெய்வத்துக்கு பால் அபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்யுங்க. அப்படி இல்லைன்னா பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம், எழுதக்கூடிய பொருட்கள் ஆகியவற்றை தானமாக வழங்குங்க. இந்த மாதிரியான சில பரிகாரங்கள் நீங்கள் செய்து வருவதன் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த மாதிரியான பரிகாரங்களை செய்து வரலாம். அவ்வளோதாங்க.
கடகராசிக்காரங்க உங்களுக்கான முழு பலனை இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்த்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.